கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கொடுத்த வார்த்தை and the God of harvest, அறுவடையின் எஜமான், அறுவடை தேவன். Praise the Lord, the God of harvest. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். So today we are going to learn a few things to transform our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படுத்தும். Praise the Lord. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். Matthew chapter 9 verse 37 and 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கிறிஸ்து தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சில சத்தியங்களை முதலாவது நம்ம அறிந்து கொண்டா அப்ப நம்ம ஆழங்களுக்குள்ள போகலாம். நம்ம போக மாட்டோம். அந்த வசனத்தை சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு அறுப்பு மிகுதி. அப்ப அறுவடைக்கு பஞ்சமே இல்லை. ஆமென். எந்த ஆசீர்வாதம், எத்தனை நன்மைகள், என்னென்ன வேணுமோ அதுக்கு என்ன இல்லை, பஞ்சமே இல்லை. First get into your mind. There's a harvest, plentiful of harvest. அளவில்லாத ஒரு அறுப்பு இருக்கு. So first மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆமென். எதையும் நீங்க போய் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமென். Praise the Lord. உங்களுக்கு வேண்டியவைகள். அதனால சொல்றேன். Don't look at the Jordan. யோர்தான் பார்க்காதீங்க. யோர்தானை குவேலன் ஏற்கனவே அதை நிற்க செய்யும்படிக்கு ஒருவர் அங்கே கட்டளையிட்டிருந்தார். ஆமென். ஆசாரியர்களின் பாதம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்களின் பாதம் யோர்தானிலே படும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கால் பட்ட உடனே நீங்க கட்டளையில என்ன வேணா யோர்தான் தானாய் குவேலன் இருக்கும். ஏன்னா ஒருவர் ஏற்கனவே அங்க என்ன பண்ணுற கட்டளையிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு இயேசு அவ்வளவு தைரியமா சொல்றாரு அறுப்பு மிகுதி. இப்போ அறுவடை ரெடியா இருக்கணும்னு சொன்னா ஏற்கனவே அங்க என்ன பண்ணிருக்கணும், விதைக்கப்பட்டிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன அர்த்தம், நான் போட்டு அதுக்கப்புறம் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் மீ. ஆமென். So first your mindset. அறுப்பின் எஜமானை குறித்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் உங்களுக்கு அறுவடையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Hallelujah. He is waiting for you to come and reap it. அதை அறுவடை செய்யும்படிக்கு அவர் உங்களை ஆவலாய் எதிர்பார்க்கிறார். Praise the Lord. Hallelujah. சரி. இரண்டாவது அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் யாருன்னா அறுப்புக்கு எஜமான். அப்போ every harvest, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். Okay? Every harvest he is the only master. அவர் ஒருவர் தான் எஜமான், அல்லது அவர் ஒருவர் தான் ஆண்டவர். முட்கள் அங்கே வந்தாலும் சரி, நல்ல காரியங்கள் வந்தாலும் சரி, யார் எஜமான்? பிசாசு என்ன கொடுக்க முடியாது, அறுவடையை கொடுக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அறுவடையை கொடுக்க முடியாது. நீங்க வசனங்களில் எல்லாத்தையும் அப்புறம் போங்க. He cannot. Praise the Lord. ஆனா அவன் என்ன செய்வான்னு சொன்னா விதைகளை தூவ செய்வான். விதைக்கிறவன் விதைத்து விட்டு அவன் தூங்கும் போது இரவில இன்னொரு வந்து என்ன பண்றான், விதைக்கிறான். He can put only the seeds. நல்லா புரிஞ்சுக்கணும். But he cannot give the harvest. யார ஹார்வெஸ்ட் கொடுக்கணும்? எஜமான். மறந்துடாதீங்க, அவர் ஒருவர் மட்டும்தான். இவன் விதைக்கிறதுனால அவன் அறுவடைய என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். You have to understand he is the Lord God of harvest. Praise the Lord. Amen. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். நீங்க வேதத்துல வாசிக்கலாம். அவன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, அறுவடை பண்ணவே இவர்தான் பண்ணணும்.
எதை செய்தாலும் இவர் தான் செய்யும். Praise the Lord. ஏன் சொன்னா அறுவடை என்ன சொல்றது, டோட்டல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் he only has that. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லும் போது சொல்றாரு, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. தமது அறுப்புக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So he has a harvest that you need to reap. நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய அவருடைய, நல்லா புரிஞ்சுக்கணும், அறுவடையை வைத்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்வோம். இப்ப என்னன்னு சொன்னா, இது குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். வேதத்துல இருந்து ஆண்டவர் அதை என்ன சொல்ற நமக்கு விளக்கி கொடுக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விதையும் விதைக்கிறவனை குறித்த உவமை வாசிங்க. 4:13. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? The most important thing for a Christian, ஒரு கிறிஸ்துவோட மிக முக்கியமான புரிஞ்சுக்கங்க, விதையை குறித்து, விதைக்கிறதை குறித்து தெளிவு இருக்கும். Praise the Lord. Very important. Sowing and reaping and the seed. இதை குறித்து என்ன இருக்கணும்? வெளிப்பாடு இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்றாரு, இந்த உவமையை நீங்க அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம். அப்போ seed, sowing and reaping, இந்த உவமையை குறித்து, அந்த soil, இதை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா நல்லா ஞாபகம், மற்ற உவமைகளை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்காது. I mean, this is a very important thing. Praise the Lord. The seed, sower, the seed, the soil and the harvest. இதை குறித்து நமக்கு தெளிவு இருக்கும். விதை குறித்து, விதைக்கிறவனை குறித்து, நிலத்தை குறித்து, அறுவடையை குறித்து தெளிவு இருக்கணும். இந்த 4 குறித்து நமக்கு நல்ல தெளிவு வேணும். ஸ்தோத்திரம். மார்க் 4ஆம் அதிகாரத்துல 27. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப விதையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு இட்ஸ் a mystery. இவன் விதைக்கிறவன் நிலத்துல விதைக்கிறான். ஆனா என்னன்னு சொன்னா, அவனுக்கு தெரியாத விதமாய், நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றது, நிலத்தை போட்டுட்டா, விதையை போட்டா, நிலத்துல போட்டாச்சு. ஆனா எப்படி முளைக்கிறது, எப்படி வெளியே வருதுன்னு அவனுக்கு தெரியாது. அதான் போட்டிருக்கு, விதை முளைத்து பயிராகிறது. அவனுக்கு தெரியாது. All he knows is the seed and the soil. நல்லா புரிஞ்சு, விதையை தெரியும், நிலத்தை தெரியும். ஆனா எப்படி பயிராகி வருதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. இதான் கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருங்க சொல்றார். சோ அப்ப நமக்கு என்ன தெரியும் சொன்னா, we don't know how it grows, but it grows. அது எப்படி விளைகிறது தெரியாது, ஆனா என்ன பண்ணுது, விளைகிறது. சரிங்களா? ஓகே. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 11-12. Matthew chapter 13 verse 11 and 12. பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆமென். Praise the Lord. Hallelujah. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. யாருக்கு? தேவனுடைய சீஷர்களுக்கு. ஓகே. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். ஆனா பிள்ளைகளை நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அவடத்துல அமர்கிறது இல்லை. சீஷர்கள் ஏன்னா they want to become like their master. அவருடைய எஜமானை போல மாற விரும்ப என்ன பண்றாங்க, அவருடைய சமூகத்துல காத்து இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு ஓமையா இருக்காது, உங்களுக்கு என்ன தெளிவா வரணும். தெளிவா ஏன் சொன்னா, நீங்க யாருன்னு சொன்னா என்னுடைய சீஷர்கள், நீங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள், நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, என்ன வெளிப்படுத்துறீங்க. ஆகையினால உங்களுடைய ராஜ்யத்தை குறித்த காரியம் உங்களுக்கு வெளிப்படையாக அருளப்படும். Praise the Lord. அப்ப நல்லா சொன்னா, have to sit to understand. Praise the Lord.
அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். உள்ளவன் எவனோ அவர்களுக்கோ அருளப்படவில்லை, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உள்ளவன் எவனோ இல்லாதவன் எவனோ ரெண்டு பேருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாத இடத்துல அவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப நீங்க பரிபூர்ணத்துக்குள்ள போகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? உள்ள அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப உங்களிடத்துல என்ன இருக்கணும்? ராஜ்யத்தை குறித்த காரியம் உங்களிடத்துல இருக்கணும், சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பொழுது இன்னும் கொடுக்கப்படும், இன்னும் கொடுக்கப்படும். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க அநேகத்துல அதிகாரம் இன்னும் கொடுக்கப்படும், இன்னும் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஆகையால ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தணும்னு சொன்னா you have to sit with it. பிரைஸ் தி லார்ட். அவடத்துல அமரணும். அமரலன்னு சொன்னா நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுவுமே நீங்க என்ன பண்ண முடியாது, வெளியாடுமா விளக்கி எதுவுமே எல்லாமே ஓமை தான். உலகத்துக்கு எல்லாமே ஓமை தான், புரியாது. ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நிலத்துல விதையை போடுறான், நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னது? முளைத்து பயிராகிறது. எப்படி தெரியாது, ஆனா அது பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இததான் நமக்காக சொல்றாரு, உனக்கு சொல்லித்தர. எப்படி உனக்கு என்ன வேணும்ன்றத நீ செய்யறதுக்கு உனக்கு சொல்ற. வாட் இஸ் தட் யூ வாண்ட்? நீ எதை அறுவடை செய்ய விரும்புகிறாய் என்பதை நீ தீர்மானித்து நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நாங்கள் நமக்கு வயசிருக்கிறது. ஸோ விதைப்பும் அறுப்பும். சில 4 காரியங்கள் நான் சொன்ன உங்களுக்கு. விதையை குறித்து தெரியணும், நிலத்தை குறித்து தெரியணும், அடுத்தது விதைப்பனை குறித்து தெரியணும், அடுத்தது அறுவடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரி, நான் இந்த தலைப்போடு நான் உங்களை அந்த இடத்துல நான் கொண்டு போறேன். Determine your harvest. உங்கள் அறுவடையை தீர்மானிக்கவும். ஆமா. Before you start everything, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது என்னன்னா, என்ன பலன் எனக்கு வேணும், எதை நான் அறுவடை செய்ய விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அதுதான். உங்களுக்கு ஒரு நிலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, விதைக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது என்ன பண்ணணும்? என்ன எனக்கு வேணும். So what do I want? ரொம்ப முக்கியமானது. So இதை டிசைன் பண்ணிட்டீங்கன்னா easy for you to do the other things. சரிங்களா? ரைட். ஓகே. Now let us understand the concepts. ஓகே. முதலாவது விதைக்கிறவனை குறித்து. விதைக்கிறவன் நாம தான் வச்சுக்கோ. சரிங்களா? நான் தான் விதைக்கிறவன். God is the sower, we are the sower, the enemy is the sower. 3 பேருமே. தேவன் விதைக்கிறவர், நம்ம விதைக்கிறவங்க, பிசாசும் விதைக்கிறவன். ஞாபகம் 3 பேர். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ விதைக்கிறவன் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள மைண்ட்ல வச்சுக்க. விதைக்கிறவன் என்பவன் யார்? என்ன விதைக்கிறவன்? விதைக்கு போறவன் விதைக்கிறவன். அதை விட்டுருவோம். நம்ம let us go with the concept. சரிங்களா? விதைக்கிறவன் யார்? சோ வேதத்துல பார்க்கும் பொழுது என்ன சொன்னா, பூமியிலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறவன் விதைக்கிறவன். அவன் இல்ல, அவன் தான் விதைக்கிறவன். சும்மா வழியாக போட்டு போறதுக்கு அவன் ஒன்றை he is looking for a produce, he is looking for a harvest, something. அப்ப நான் விதைக்கிறவன் என்று சொன்னால் அறுவடையை எதிர்பார்த்து செயல்படுகிறவன். clear? okay, so my house. சரிங்களா? ரைட். ஓகே. அப்போ விதைக்கிறது சொல்லும் பொழுது வேதத்துல நிறைய இருக்கு. நம்ம சீடுக்குள்ள வர the man who has the ability, anyone who has the ability to think, speak and act with respect to the law of the Lord is a sower. தேவனுடைய என்ன சொல்றது, வசனத்தின்படி, வார்த்தையின்படி அதை தியானிக்கவும், அதை பேசவும், அதன்படி செயல்படவும் இருக்கிறவன் அவன் விதைக்கிறவன். ஆமென். ஏன்னா ஒன்னு ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து பிசிக்கல். 2 things. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எடுத்துக்கலாம். We go to the seed now. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது, அந்த ஓமை
நமக்கு விதை தேவனுடைய வசனம். Praise God. இப்போ let us get settled. So விதை என்று சொல்லும் பொழுது நாம் எதை நிறுத்திக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை, வசனம். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது the seed. இயேசு என்ன சொல்றாங்க? அவர் சொல்லும் பொழுது விதை. இயேசு தான் எப்படி வெளிப்படுத்துறது? தேவனுடைய வார்த்தை. So the word of God is a seed. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய வசனம் என்னது உங்களுக்கு? விதை. மறந்துடாதீங்க. இந்த கான்செப்ட் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஈஸி உங்களுக்கு. சரியா? இதான் சீட் இப்போ. ரைட். இப்போ என்ன சொல்றேன் நான் உங்களுக்கு? அறுவடைக்கு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். நான் முதலாவது அறுவடையை டிசைட் பண்ணணும். ஏன்னா விதை அப்புறம் தான் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் தட் ஐ வாண்ட்? முதலாவது என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் டிசைட் பண்ணணும். எதை அறுக்க விரும்புகிறேன். சரிங்களா? ஸோ டிசைட். தென் கோ ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு போங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சுகம் வேணும். எனக்கு அறுவடை என்ன வேணும்? சுகம், ஆரோக்கியம் வேணும். சரிங்களா? ஆரோக்கியம் வேணும். இப்போ எனக்கு விதை என்னது? வாசம். ஆமாதான். புரியுதா உங்களுக்கு? டாக்டர் இல்லை, மருந்து இல்லை. எனக்கு வாசம். இப்ப நான் என்ன பண்ணணும்? லுக் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் தேடுங்க. என்ன விதைக்கணும்ல? எடுங்க, தேடுங்க. தேவ வார்த்தையை தேடுங்க. சும்மா என்ன பண்ணாதீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இதை அதை போட்டு கலரி செய்யாதீங்க. ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ். வசனத்தை போய் வாசிங்க. தேடுங்க வசனத்தை. நோட் பண்ணி வைங்க. இது என்ன வசனம் உங்களுக்கு? நோட் பண்ணுங்க. இல்ல see that's how you have to read the word of God. பைபிளை நோட் பண்ணணும். போட்டுருங்க. ஹீலிங்னா நான் வந்து இங்கிலீஷ்னாலே H போட்டுக்கிறேன். நீங்க தமிழ்ல வச்சுக்க சூ போடுங்க. சுகம் போட்டு ரவுண்ட் பண்ணி கூட்டிடுவாங்க. எல்லாத்தையும் போட்டுங்க. ஒரு இதுல எழுதுக்குங்க. ஒரு புக் எடுத்துக்கங்க. அதுல எழுதுங்க இந்த வசனம், இந்த அதிகாரம், இந்த வசனம் எழுதுங்க. see this all you have to work out. ஏன்னா விதை எடுக்கணும். எடுத்துருங்க. விதை இப்ப எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப வாசிக்கிறேன் உங்களுக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 25-26 வாசிக்கிறேன். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று என்ன பண்ணா இன்னொரு விதைய ஒண்ணு போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த நிலத்துல போடுறான்? அதே நிலத்துல. இவன் என்ன பண்ணா? என்ன அறுவடை வேணுமோ அதுக்கு போட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். போட்டுட்டு அங்க வருஷம் ஒரு வார்த்தை என்ன சொன்னா, மனுஷர் ஸ்லீப்பிங், தூங்கும் போது, விழித்திருக்கும் போது இல்லை, தூங்கும் போது, ஆவிக்குரிய தூங்கும் அப்படின்னு சொன்னா உணர்வற்றது நிலை. அந்த உணர்வற்ற நிலையில இருக்கும் பொழுது சத்ரு என்ன பண்றான்? அவன் வந்து விதைய தூவிடுறான். சரிங்களா? இப்போ இந்த நிலம் என்ன பண்ணல? அந்த விதைய என்ன பண்ணல? ரிஜெக்ட் பண்ணல. அந்த நிலம் என்ன பண்ணுச்சு? அந்த விதைய ஏத்துக்குச்சு. இப்போ நல்ல நிலமும் நல்ல விதையும் இருக்குது, கலையும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. ரெண்டு இருக்குது. இப்போ இவங்க கேட்கறாங்க, எஜமான் போயிட்டுலாங்க, களை எடுத்துடலாமான்னு. அப்ப எடுக்காதீங்க. ஏன் நீங்க களை எடுக்கும் போது என்ன வந்துடும்? முதல் நீ தூங்கி இருக்க கூடாது. You should have protected. நான் தூங்கிட்டேன். ரெண்டாவது, உன் நிலமானது கலையையும் வளர்த்தெடுக்க கூடியதா இருக்கிறது. பிரச்சனை the soil. சரிங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல இதை நோட் பண்ணுவாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 7-8. மோசம் போகாதீர்கள்,
தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். முதல்ல என்னன்னு சொன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ எதை நான் விதைக்கிறேன். வாட் இஸ் மை சீட் ரொம்ப முக்கியமானது. அப்போ மாம்சத்துக்கென்று நான் விதைத்தால் அழிவை அறுப்பேன், ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்பேன். நல்லா புரிஞ்சு. சாரி. அப்போ ரொம்ப முக்கியமானது சொன்னா என்னுடைய வேலை. வாட் am I selecting? என்னுடைய சாயில் அப்படின்னு சொன்னா என் நிலம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் வந்து அங்கே காமிக்கிறாரு. லூக்கால 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். லூக்கா 8:12. இதோட கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லூக்கா 8:12 நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்ப நிலம் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்குதுன்னு சொன்னா நம்முடைய இருதயம். மோசம் போகாதிருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்ப நிலம் என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியதா என்னுடைய நிலம் இருக்குன்னு சொன்ன இருதயம் நல்லா புரிஞ்சுக்க. ஆவிக்குரியதா இருக்கும் என்று சொன்னால் மாம்சத்துக்குரியது அங்க என்ன பண்ண முடியாது, வளராது. நல்லா புரிஞ்சுக்க. என் நிலமானது மாம்சமும் ஆவியுமா இருக்குமே ஆனால் ரெண்டுமே என்ன பண்ணும், வளரும். அதனால இன்னைக்கு போராட்டம். நல்லா புரிஞ்சுக்க. கர்த்தருடைய வார்த்தை நான் விதைக்கிறேன், அதுவும் வளருது. மாம்சத்துல விதைக்கிறேன், அதுவும் வளருது. இப்ப என்னன்னு சொன்னா பலனற்றதாய் போகிறது. என் அறுவடை என்ன ஆகுது, பலனற்று போகுது. ஏன்னா வசந்த வாசிங்கன்னா 3வது நிலத்தை குறித்து வரும்பொழுது முட்கள் அங்க வரும்பொழுது என்ன பண்ணலாம், அது நெருக்கி போடுகிறது. அது நெருக்கி போடுகிறதுனால என்ன ஆயிருது, கனி கொடுக்க முடியாமல் போகுது, பலன் கொடுக்க முடியாமல் போகுது. அப்போ நான் முதல்ல என்ன நினைக்கணும், நான் விதைக்கிறேன், இந்த இருதயமானது என்ன பண்ணும், நல்ல நிலமாய் முதலாவது நான் சரி பண்ணணும். மை ஹார்ட் அண்ட் மை மைண்ட், என் இருதயமும் சிந்தையும் என்ன பண்ணணும், இப்போ சுத்திகரிக்கணும். வாக்குத்தத்தம் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்க. வாக்குத்தத்தம் இருக்கு, தேவ வார்த்தை இருக்கிறது. தேவன் இதான் எனக்கு சொன்னார், இதான் எனக்கு தரிசனம் கொடுத்தார். இதுல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. ஆனா அறுவடையை நீ பெறுவதற்கு உன் இருதயமாகிய நிலம் எப்படி இருக்கிறது? ஏன்னா மாம்சத்துக்குரியதா இருந்தா என்ன பண்ண முடியாது, அழிவைதான் இருக்க முடியும், அழிவை அறுக்க முடியும். ஆவிக்குரியது என்று சொன்னால்தான் நித்திய ஜீவனை அறுக்கும். அப்ப என்ன பண்ண சொன்னா, என்னுடைய நிலத்தை குறித்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னாதான் விதைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எடுக்குது, எங்க விதைச்சாகணும். If you have to produce, நீங்கள் அறுவடை கொடுக்க வேண்டுமானால் அல்லது கனி கொடுக்க வேண்டுமானால் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தை என்ன பண்ணணும், சுத்தமா. ஆமென். இது சுத்தம் இல்லை. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வருகிறது, எத்தனையோ வசனங்கள் வருது, எத்தனையோ அபிஷேகம் இருக்கிறது, எத்தனையோ கிருபைகள் இருக்கிறது. ஆனா என்ன இருக்கு, பலனற்றவர்களாக இருக்கிறோம். காரணம் சொன்னா என் நிலம் என்ன பண்ண முடியல, இட் இஸ் unable to produce. ஆமென். அந்த எல்லா காவலோடும் இருதயத்தை அதிலிருந்து தான். ஆமென். இல்லைன்னா you cannot produce. அந்த இன்றைக்கு ஏன் கிறிஸ்துவை காண முடியல?
என் வாழ்க்கையில காண முடியல. ஏன்? Because my heart is not producing life. ஜீவனை கொடுக்க மாட்டேன். எத்தனை வசனங்கள், எத்தனை வார்த்தை சொல்லுங்க, எத்தனை தீர்க்கதரிசனங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனை இரவுகள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா the simple thing we don't understand is our heart is not ready. இருதயத்துல வெறும் கசப்புகள், தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், அருவருப்பான கரை எல்லாம் இந்த heart. You're not cleansing the heart. Praise the Lord. அதனால என்ன பண்ணுது? விதையானது என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல பலன். அந்த நல்ல நேரத்துல கூட பாருங்க 30, 60, 100. ஆனா நம்முடைய அறுவடை எப்படி இருக்கா? மிகுதி. அது அப்படியே 100 தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாவே ஆர்டர் போட்டுக்கலாம் 100% முடியல. Because your heart is not ready. எல்லாவற்றையும் தேவனுக்காக விட்டு புறப்படுவதற்கு ஆயத்தம் இல்லை. மாம்சத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோம், பெருமையை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். That's a question. And nowadays I teach people. I ask them, ஒரு கேள்வி கேளுங்க. இந்த காரியம் தேவனத்துல இருந்து உங்களுக்கு பெற்று வேணும் என்று சொல்லி விரும்புறீங்கன்னு சொன்னா கேள்வி கேளுங்க. Why I want this? ஏன் எனக்கு இது வேண்டும்? ஏன் பிரச்சனை வந்ததுன்னு கேட்காதீங்க. அது நிறைய கேட்கும், அதை கேட்காதீங்க. தேவனத்திலிருந்து ஒரு நன்மையானதை பெற்றுக்கொள்ள அல்லது நீங்க விரும்புவதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்கன்னு சொன்னா அது the first question. Why do I want this? இது எதற்கு வேணும் எனக்கு? என்ன பிரியப்படுத்துவதற்கா? எனக்கு கனத்தை கொடுக்கிறதுக்கா? என்ன எல்லாருக்கும் முன்பாக மேன்மையை காண்பிக்கிறதுக்கா? எனக்கு இருக்கிற பயத்தை போக்குறதுக்கா? அல்லது என் தேவனுடைய நாம மகிமைக்கா? Why I want this? Praise the Lord. See, that's how you have a heart. That's how your soil has to be. Because what you produce should be for the glory of God. நான் என்ன சொல்றது, விளைச்சல் கொண்டு வருகிறது எதுக்கு இருக்கணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க. That should be. அதான் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, என் விதையானது கொஞ்சம் வளருது, காணப்போது வளருது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வருது, சரி தோ வந்துடும் பலன்களை பார்க்கும்போது வர மாட்டேங்குது. Why? Because my heart is not right before God. Praise the Lord. Amen. Hallelujah. The principle of the seed. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்களேன். யாரை குறித்து சொல்கிற 12:24. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த விதையை குறித்து சொல்லும் பொழுது see you have to understand Isaiah chapter 55 verse 11. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும். Praise the Lord. The seed has the life inside of it. அந்த விதைக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. இந்த வார்த்தைக்குள்ள இந்த ஜீவன் இருக்கு. அது என்னன்னு சொன்னா நிலத்துல போடும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். நிலத்துல போடும் போது the outer covering நல்லா புரிஞ்சு, outer covering என்ன பண்ணும்? அது போயிடணும், அப்படின்னா சாகணும். அந்த வார்த்தை போனோம், அப்போதான் உள்ள இருக்க ஜீவன் வந்து என்ன பண்ணும்? வெளியே வரும். அப்போ அந்த அவுட்டர் கவர் சாகணும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்க நிலமானது அதை என்ன பண்ண முடியாது, வெளியே அந்த காரியங்களை கொள்றதுக்கு என்ன சொல்றது, அந்த மாம்சத்தின் காரியங்களை எல்லாத்தையும் அழித்து போடுவதற்குரிய இருதயம் மாற்றணும். Because there's a life in the word of God, and this life can prosper only when your self dies. உங்கள் சுயம் மரித்தால் தான் இந்த விதைக்குள் இருக்கிற ஜீவன் தன்னுடைய இந்த ஜீவனை கொடுக்க முடியும். It can produce. Praise the Lord. ஆமென். கிளியரா வந்திருக்கீங்க. ஒருவேளை கான்டெக்ஸ்ட் நீங்க வந்த நேரம் கேட்கறானா, இது மனுஷனை குறித்து பேசுதா, மறைக்கிற செல்ஃப் இது
பட் அதுல இருந்து நான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறேன். இஃப் when the seed, the word of God comes into your soil, மாம்சமானது ஒன்றும் அதுல காணப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என் வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை வரும் பொழுது உங்கள் மாம்சமானது இதுல காணப்படக்கூடாது. இருதயத்துல இந்த மாம்சம் இல்லைன்னு சொன்னாதான் இந்த வார்த்தை என்ன பண்ணும், உங்களில் இருந்து வெளியே வரும். எதற்கு அனுப்பப்பட்டது செய்து முடிக்க அந்த காரியம் வாய்க்கும். that be a produce. praise the Lord, hallelujah. அதுதான் எப்பொழுதுமே உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாயில சொல்றது இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னா, உடைக்கப்படும். நொறுங்குண்ட இருதயத்தை நீ உடைக்கப்படும். So how does it break? நல்லா புரிஞ்சுக்கணும். உடைக்கப்படணும். என்னால உடைக்க முடியுமா? முடியாது. என்னால் அறிக்கை செய்து அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் யாருக்கு காத்திருக்கணும்னு சொன்னா, ஆவியானவருக்கு காத்திருக்கணும். ஆமென். அவர் எனக்குள்ள வந்து அவர் எனக்குள்ள உடைக்கும், என்னை உருவாக்கும். என் வேதனையினாலே நான் அழுவேன். நல்லா புரிஞ்சுக்கீங்க. என் நெருக்கத்தினாலே நான் அழுவேன். அது உடைக்கப்படுறது because I'm going through the pain and agony and tribulations. புரியுதா உங்களுக்கு? இது என்ன தெரியுமா? என்னுடைய உள்ளான மனிதன் உடைக்கப்படுவான். எதுக்கு உடைக்கப்படுறான் தெரியுமா? தன் வேதனைனால இல்ல, உம்மை நான் துக்கப்படுத்தினேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாம நான் போயிட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னதை அறியாதபடிக்கு நான் வாழ்ந்த ஆண்டவரே, என்னை மன்னி. Not because of his pain, not because of his agony. தன் பாரத்துக்காக, தன் கஷ்டத்திற்காக, தன் அவமானத்துக்காக, தன் நிந்தைக்காக, தன் போராட்டத்திற்காக அழுவது இல்லை. இது எதுக்காக அழுவது தெரியுமா? அவரை நான் துக்கப்படுத்தினேன். என்னை அவ்வளவாய் நேசிக்கிறவரை நான் துக்கப்படுத்தினேன். Praise the Lord, hallelujah. இது மனுஷனால முடியாது, இது மாம்சத்துல கூடாது. ஆவியானவர் இறங்கணும். அப்ப அவர் இறங்கணும்னு சொன்னா உங்களை பலிபீடத்துல நீங்க வைக்கணும். ஆமென். இன்னைக்கு உடைக்கப்படணும். இல்ல, it is so difficult for people to break them. தங்களை உடைப்பதற்கு தேவனத்தை இடம் கொடுக்கிறது இல்லை. அதான் இன்னைக்கு shallow. அப்ப இந்த இருதயம் என்ன இருக்குது? It is both flesh and spirit. Suddenly it operates in the spirit, suddenly it operates in the flesh. திடீர்னு மாம்சத்தை வேலை செய்து திடீர்னு ஆவில செய்து. ஏன்னா உடைக்கப்படாத. உடைக்கப்பட்டால்தான் மனைய முடியும். இல்ல முடியாது. அப்ப அதை உடைச்சு மனைக்கிறது யாரு? அவர்தான் பண்ணணும். ஏன்னா இது வெளிப்புறமானது அல்ல, இது உள்ளானது. ஆமென். அப்ப then you have to invite the Holy Spirit. ஏன்னா இந்த நிலம் சுத்தமாகாம தேவ வார்த்தை பலன் கொடுக்க முடியல. வாக்கு தத்தங்கள் வெளியே வரல. ஆமா, அதான் நீங்க ப்ராப்ளம். நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லது. நான் ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு கொடுத்தாரு. ஆமா, எதுவுமே நீங்க சொன்னது பொய் இல்லை, ஆனா புத்தி இல்லை, அறியாம. புரியுதா உங்களுக்கு? அறியாம அவ்வளவு வாக்கு தத்துவம் சொல்றாரு. என் வார்த்தை என்ன பண்ணாது? வெறுமையா திரும்பாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை எங்களை பலன் கொடுக்க முடியாத காரணம் என் இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்படலை. ஆமென். Praise the Lord. What should be your focus? இவ மனுஷரோட பேசிட்டு இருந்தாங்க மொழிக்காரர்கள். அப்ப அவங்க வந்து சில காரியங்கள் அபிஷேக வேலைக்கு எல்லாம் காரியங்களை சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கிறது காரியங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துல போகும் பொழுது எப்பொழுதுமே அது வேணும் இது வேணும் போகாதீங்க. தேவ சமூகத்துல போகும் பொழுது ஒப்பு கொடுக்கிற போங்க. ஆமென். இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எது பிரேயர்னா ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாருன்னா உங்களை, ஆமா, உங்களை கேட்பாரு, நீங்க தான் கொடுக்கணும், அவர் எடுத்துக்க மாட்டாரு. ஆமா, you must always invite him. வாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து அறிய ஆண்டவரே,
வேதனையாக்கும் வழிகளை உண்டு ஆராய்ந்து அறிந்து என்னை நித்திய வழியை நடத்தும் ஆண்டவரை நீங்க தான் கூப்பிடணும். வாங்க ஆவியானவரே, என்னுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள வாங்க. உங்க மகிமை விலகக்கூடாதபடிக்கு, நீர் ஆண்டவரை மகிமைப்படக்கூடாதபடிக்கு என்னில ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானா அது எடுங்க ஆண்டவரே. அது எனக்கு வேண்டாம் அப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் விட்டுருவேன். எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க தான் வேணும். உம்மால என்னை நிரப்புங்க. Every area of my life it should be you and you alone, God. Praise the Lord. Hallelujah. Allow God. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்களை உடைக்கிறதுக்கு வாழ்க்கை மாறும். ஆமென். நல்ல நிலமாய் மாற்றுவார். அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முளைக்கும். அது ரொம்ப அழகா வாசிச்சோமே. எப்படி முளைச்சி பயிர்கள் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் இந்த இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்ன பண்ணும்? நீங்க உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்துல உடைக்கிறதுக்கு இடம் கொடுத்து தேவனிடத்துல காத்திருப்பீங்கன்னு சொன்னா சொல்லப்பட்ட வாக்கு அப்படியே உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி உண்டாச்சு? இதுவரைக்கும் இருந்தது காரணம் உங்களுடைய இருதயம் என்ன பண்ணல, பலன் கொடுக்க விடல. ஆனா இப்பொழுதோ நீ தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் உன் இருதயத்தை பண்படுத்தினார். ஆமென். இப்பொழுது பலன் உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அறுவடை நீங்க நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது. உங்க அறுவடைய நீங்க கொடுக்க முடியாது. ஆமென். விளைய செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இங்க வந்து என்ன பண்ணாது, எதுவுமே வேலை செய்யாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் கோட்பாடுபடி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி இருந்தால் மாத்திரமே பலன். ஏன்னா விலை செய்யறது அவர் தான். இந்த 30, 60, 100 காரணம் நம்ம சரியில்லை. விலை செய்யறது அவர் தான். அவர் 100 கொடுக்க விரும்புகிறார். நல்லதா? 100 கொடுக்க விரும்புகிறார். ஆமா. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க? அந்த 100 குறைக்கிறீங்க, 60 ஆக்கிறீங்க, 30 ஆக்கிறீங்க. நீங்க தான் ஆக்குறீங்க, அவர் இல்லை. கர்த்தர் கிறிஸ்து அவர் விலை செய்கிற கர்த்தர் அவர் தான். ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்றாரு? விதையை கொடுக்கிறாரு, அதை பெருக பண்ணி விளைச்சலையும் அவர் என்ன பண்றாரு? கொடுக்க விரும்புறாரு. இது அவங்க ஆண்டவர். விதையை கொடுக்குது அவருடைய வார்த்தை தான். உங்களுக்கு அதை பெருக செய்யக்கூடிய இருதயத்தை என்ன பண்றாரு? உடைத்து உருவாக்குறதும் அவர் தான். பின்பு விளைச்சலை கொடுக்கிறதும் அவர் தான். இதுவும் ஆண்டவர். இந்த ஒரு அறுவடையின் எஜமான். From the beginning unto the end, he is there for you. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? உங்களோட இருக்க. அது அவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், உங்களுடைய இருதயம் ஆகிய அந்த நிலத்தை நீங்க தான் சரி. There's no other. இதுல என்னச்சுன்னா, மாம்சத்தின் விதைகள் விழுந்தாலும் அவைகள் மரிக்கும்படிக்கு உங்களுடைய இருதயமானது ஆவிக்குரியதா இருக்கு. ஆமென். அமோக விளைச்சல் வரும். ஏன் சில நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற இடத்துல நல்ல நிலமும் நல்ல விதைகளும் விழுந்து அதே இடத்துல கிளைகளும் விழுந்துச்சுன்னு சொன்னா இடம் போயிடும். ஃபுல் 100 என்ன பண்ணணும்? நல்ல விதைகள் இருக்க. அப்போ உங்க இருதயம் என்ன பண்ணணும்? Get ready for that. உள்ள ஒரு காரியம் வருதா, துக்கம் உள்ள வர பார்க்குதா, உடனே என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒரு அறுவடை இருக்குது, எதை உள்ள விடணும் அதுதான் எனக்கு என்ன ஆகும்? அறுவடையா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமையை உள்ள விட்டேன்னு வச்சுக்கங்க, அறுவடை எனக்கு போயிடும், வேற அறுவடை வந்துடும்.
அந்த அறுவடை எதுக்கு லாய்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில அக்னியில போடுறதுக்கு தான் அது லாய்க்கு. ஏன்னா அது கேள அது எஜமான எதிர்பார்க்கிற அறுவடை இல்லை. நல்ல பொருள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அது அறுப்பான், அது மாறாது. அப்ப நான் எதை விதைக்கிறேன்? என் இருதயத்துல பயத்தை விதைச்சேன்னு சொன்னா நல்ல கனி வராது. அப்ப நான் எதை விதைக்கணும்? தேவ வார்த்தை, தேவனுடைய அன்பை விதைக்கணும். அதுதான் நான் விதைக்கணும். அப்ப என்ன, என் இருதயம் நிரம்பி இருக்கும் போது, அவரால் நிரம்பி இருக்கும் போது என் வார்த்தைகள் அவராய் இருப்பார். ஆமென். அது எப்பொழுதுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் வாய்ந்தது புறப்படும். கிருபை பொருந்திய வார்த்தைகள் புறப்படும். தூக்கி எடுக்கிற வார்த்தைகள் புறப்படும். ஆமென். ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? சாபத்தின் வார்த்தைகள் வரக்கூடாது. ஒரு சகோதரி பேசிக் கொண்டிருந்தேன். அப்பா அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சில காரியங்களை சொல்லிட்டு பண்ணிட்டு வீட்டுல வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா என்ன பண்ணணும்? கடைசி காலத்துல அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அது முக்கியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா கவனம் செலுத்துறது கரெக்டா செலுத்துங்க. ஆமென். அவங்க கெட்டு போனா என்ன, நல்லா இருந்தா உங்களுக்கு இல்லை. ஆமா இல்லையா? எது முக்கியம் உங்களுக்கு? புரியுதான் சொல்றது? எதுக்கு அங்க பாக்குறீங்க? உங்களை பாருங்க. ஆண்டவரே பாதிக்கப்பட்ட நான், நீங்க பாதிக்கப்பட்டதுக்கு உதவுறவர். அநீதி இழைக்கப்பட்டது எனக்கு, நீதி செய்யறவர் நீரு. ஆமாவா இல்லையா? So come to him. இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. What is that you want from God? இப்போ இந்த சூழ்நிலை என்ன வேணும்? உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? உன் வயதான நாட்கள் நீ எப்படி இருக்கணும்? உன் வாழ்க்கை எப்படி மாறணும்? அதுக்கு இவன் கேட்டு போனோம். ஏன் உட்கார்ந்து புரியுதா? இருதயத்துல எப்பொழுதுமே சுத்தமா இருக்கட்டும், நன்மையானது இருக்கட்டும், தீமை இருக்கவே கூடாது. நான் சொன்னேன், நீ கேட்கலாம், அது தேவையில்லாதது நமக்கு. என் வாழ்க்கை என் தேவனுக்கு முன்பாக அவர் எதற்கென அழைத்தாரோ நான் அதை அவருக்கு செய்து முடிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கும்படிக்கு எனக்கு வேண்டியதை நான் கேட்கணும். என் தகப்பனுக்கு முன்பாக என் வாழ்க்கை பிரியமா இருக்கும்படி அதை நான் கேட்கணும். ஏன்னா கடைசி நாள நிற்கும் பொழுது அவங்க இவங்க எல்லாம் கிடையாது, நான் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் தான் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஞாபகம் வச்சுங்க, அறுவடை நிஜமா நல்ல அறுவடையை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். நீ நல்ல அறுவடை எடுக்கும்படிக்கு அவர் காத்திருக்க. 100 எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அவர் சொல்றாரு 30, 60, 100. நீங்க உடனே 30 போய் நின்றாதீங்க. புரியுதா? சரி நம்ம கஷ்டம் வேண்டாம், 100 கேளுங்க. ஏன்னா விதையை கொடுக்கிறது அவர்தான், நிலத்தை பண்படுத்துகிறதும் அவர்தான், வெள்ளச்சில கொடுக்கிறதும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். இதை எப்பொழுதும் ஞாபகம் செய்ய, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது சொன்னா அவரிடத்துல வேண்டணும், ரொம்ப முக்கியம். நம்ம வேண்டிக் கொள்றது என்ன சொல்றது? அவருக்கு தெரியும் இல்ல, வேண்டணும். ஆமென். என்ன வேண்டும் தெரியுமா? என் இருதயம் பண்படுத்தப்படணும். ஆமென். மிகுந்த பலனை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அன்னை பலனை கொடுக்கிறவர் அல்லவா, அந்த பலனை நான் அன்றை கொடுக்கும்படிக்கு என் இருதயத்தை சுத்தம் பண்ண பண்படுத்தும். இதை நான் அர்ப்பணிக்கிறேன். களை எடுங்க. எதெல்லாம் ஆண்டவரை வளர்த்து வச்சிருக்கணும் என்னை மன்னிங்க, அது வேரோட பிறந்துங்க, அக்னியில போடுங்க ஆண்டவரை. இனி இந்த நிலமானது ஒருபோதும் ஆண்டவரை கலையை ஏற்றுக்கொள்ள கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். லெட் மீ ரிஜெக்ட் இட். அதெல்லாம் மைண்ட் கிளியரா இருக்கணும். உள்ள வரும்போதே ரிஜெக்ட். ஆமா, அதான் போல் சொல்லக்கூடாது. எதை தியானித்து கொண்டே இருக்கணும்?
கற்புள்ள வேலை, புண்ணியம் எதோ, புகழ் எதுவோ, விசுவாசம் உள்ளது, மகிமை உள்ளது, இவைகளே ஃபுல்லா எவ்ரிதிங் ஆஃப் தி லார்ட். பட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. வேண்டாம், வீண் காரியங்கள் வேண்டாம், கோபங்கள் தர்க்கங்கள் வரும்போது வேண்டாம். நசரேன் உணர்வு இருக்கா, இருக்கு, நமக்கு பாதிக்கப்பட வரும். ஆனா அவைகளை ஒருபோதும் விதைக்காதீங்க, அப்படியே தப்பி விடுங்க. ஆமா உண்மை, நடந்தது உண்மை, செஞ்சது உண்மை, இதெல்லாம் உண்மை, ஆமா ஆமா ஆமா. ஆனா புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு வந்து ஆனா நான் அது கலைக்கப்படலையே. ஆமென். நான் ஒருவருக்கு நல்ல அறுவடை விளைச்சலை கொடுக்கும்படி அல்லவா நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஒருவர் எனக்காக காத்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். நான் அறுவடை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, காத்துட்டு இருக்காரு. கலங்கியத்துல நான் சேர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ராஜ்யத்துல நான் சேர்க்கணும். எனக்காக ஒருவர் காத்துக்கிட்டு இருக்காரு, என்னை நம்பி இருக்காரு. ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் வேலைக்காரங்க தான். ஆமென். கொஞ்சம் இருக்கிறாங்க, நான் உண்மையா இருக்க விரும்புறேன். அவர் எத்தனையோ பேரை நம்பி அவர் ஏமாந்து போயிருக்காரு. ஆனா நான் அவரை ஏமாத்தினாலே விரும்பல. நீங்க தான் பேசணும் அவரோட. ஆமா இல்ல, எனக்கு நீங்க வேணும், உங்களுக்கு நான் விளைச்சலை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க மகிமைப்படணும். You have to surrender to the Lord. Praise the Lord. கர்த்தர் ஏன்னா ஆண்டவர் பெரிய ஒரு அருளை கொடுக்க விரும்புறார். ஆதியாகமம் 22:18 பாருங்க சொல்றாரு. ஆதியாகமம் 22:18 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். God wants to bless generations and nations through you and your generation. Amen. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியுள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒரு மூலையில இருக்கலாம், ஆனா உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. God wants to make you and your generation blessed. Are you ready? நீங்களா இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தை என்கிற விதையை எப்பொழுதும் உடைய நல்ல நிலமாகிய இருதயத்தை விதைங்க. Praise the Lord. எப்பொழுதும் அதை பயன்படுத்துங்க. எப்பொழுது ஜெபதூபங்கள் ஏறத்துக்கொண்டே இருங்க, அப்படியே பேசிக்கொண்டே இருங்க, விளைச்சலை கொடுத்து கொண்டே இருங்க. ஆமென். Praise the Lord. ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். நிலம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் சாகுபடி ஆயிடுச்சு, எல்லாம் அந்த வருஷத்துக்கு என்ன பண்ணோம் முடிச்சுட்டாங்க, அதோடு விட மாட்டாங்க. திரும்ப அடுத்த வருஷம் என்ன ஆகும்? They'll make it ready. ரெஸ்ட் கிடையாது. இந்த ரெஸ்ட்ன்றது அறுவடை பண்ணி முடிச்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப அந்த காலம் வரும் பொழுது விதைப்பின் காலத்துல விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? There's no limit to the produce. பூமியானது தன் பலனை கொடுப்பதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. Amen. It gives us long as. ஏன்னா அவர் வார்த்தை சொல்றது, பூமி இருக்கும் நாள் மட்டும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஜீவனோடு இருக்கும் நாள் மட்டும் விதைப்பும் அறுப்பும் வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ப்ளீஸ் நோட், தேவனுடைய வசனம் எப்பொழுது விதைக்க. ஸ்பீக் ஆல்வேஸ் தி வேர்ட் ஆஃப் காட். எல்லாத்தின் மத்தியில் எப்பொழுதுமே ஒரு நாளும் மாம்சத்துக்குரியதை விதைக்கவே விதைக்காது. அழிவைதான் கசி. ஆவிக்குரியதை விதைக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் அறுப்போம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க